பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சியில் எப்படி சார் இருக்கு? 2022 நீங்கள் கணக்கு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108% அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து அதிகமாகிட்டே தான் போயிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 108% மேலே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 3000 இருந்திருக்கு. இன்றைக்கி 2024 குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 6969, கிட்டத்தட்ட 7000. கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். 3000 இருந்த குற்றம் 2020 3000 இருந்த குற்றம் இப்போ வந்து 7000 வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 60% மேலே இந்த குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2022 ரேப் பார்த்தீங்கன்னா 3620, 2023 பார்த்தீங்கன்னா 3400, இப்போ 2024 தமிழ்நாட்டில் அந்த ரேப் கேஸ், கற்பழிப்பு வழக்கு மட்டும் 5319. எங்கேருந்து எங்கே வந்திருக்கு பாருங்கள். 2022 3000 இருந்தது, இப்போ வந்து 5319 கிட்ட போயிருக்கு. அதே மாதிரி அந்த போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அது பார்த்தீங்கன்னா 2022 4968 இருந்தது, 2024 6969, 7000 கிட்ட. அப்போது எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை, அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டாம், இந்த கணக்கு புள்ளியல் விவரங்களே சொல்லிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரெட்டிப்பாக இருக்கு. அப்போ சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? குறிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு சட்ட ஒழுங்குன்னா வெறும் காவல்துறை எதிர்பார்த்து மட்டும் இருக்கக்கூடாது. போதிய விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், பள்ளிகளில் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், இது எல்லாம் விழிப்புணர்வை கொடுக்கணும். எத்தனை விழிப்புணர்வு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கு தமிழக அரசு? நம்ம காவல்துறையை குற்றம் சொல்கிறோம், என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல்துறைன்னு கொடுக்க முடியாது, உண்மைதான், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் போதிய ரோந்து பணிகள், போதிய சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், இதுவும் காவல்துறை சார்பிலையும் அரசு சார்பிலையும் எடுக்கணுமா இல்லையா? அதை இது வரைக்கும் எடுக்கிறதில்ல. பள்ளிகளில் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி நாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளை குழந்தைங்களுக்கு எதிராக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை நடக்க தான் செய்யுது. நம்ம வெறும் பெண் பிள்ளைகளை மட்டுமே பார்க்குறோம், ஆண் குழந்தைகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை இன்றைக்கி நடக்க தான் செய்யுது. செக்ஷுவல் ரீதியான ஒரு டார்ச்சர் அவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. அப்போ இதிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா வெறும் போலீஸை மட்டும் நம்பி இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. பெற்றோர்களுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும், எப்படி குழந்தைங்களை பாதுகாக்கணும், எங்கே தனியாக விடக்கூடாது, எப்படி அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும், எப்படி பாதுகாப்பாக அவங்களுக்கு பள்ளிக்கு அனுப்பணும், எங்கே விளையாட விடணும், எங்கே விளையாட விடக்கூடாது, எப்படி அவர்களை வந்து கண்காணிக்கணும், இது எல்லாமே ஒரு அரசு சார்பில் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாகவே கொடுக்கணும். பள்ளிகளில் கொடுக்கணும், பெற்றோர்களை வர வச்சு கொடுக்கணும். இன்றைக்கி எத்தனையோ டிவி சேனலில் உங்களுடைய செய்தித்தாளில் அரசு விளம்பரம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய சாதனைகளை போட்டுட்டு இருக்கிறீங்க. இதுதாங்க அடிப்படையாக தேவையான ஒரு விஷயம். பெண் பிள்ளைகளுக்கு எதிராக எப்படி வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை பாதுகாக்கணும், எப்படி வந்து குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையிலேருந்து தடுக்கணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. இதெல்லாம் அரசு செய்யணும், இதுக்கு செலவு பண்ணணும். தன்னுடைய புகைப்படத்தை போட்டுக்கிட்டு அரசு வந்து தன்னுடைய விளம்பரங்களை செய்யறதுல மும்முரம் காட்டுதே தவிர்த்து இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அதிகமான குற்றங்கள் இதாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு விளம்பரம் செய்வது இல்லை. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போயிட்டு ஒரு நார்த் இந்தியான்னு நினைக்கிறேன், வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கைது செஞ்சதா சொன்னேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இதுதான், இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இந்த புள்ளியல் விவரங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே தான் போகுது. வெறும் நான் திமுக ஆட்சியை மட்டும் சொல்ல, கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்களாக இருக்கட்டும், கடந்த வருடத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரேஷியோ அதிகமாயிட்டு தானே போகுது. அந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைங்கிறது, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள், இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுது, குறைஞ்ச பாடில்லை. ஆனால் தமிழக அரசு, இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு இது எப்படி மூடி மறைக்குதுன்னா, ராஜஸ்தான் கூடயும் உத்தரப்பிரதேசத்து கூடயும் வெளி மாநிலங்கள் அதிகமாக இருக்கிற அந்த மாநிலத்து கூட ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்,
நாங்க உங்களுக்கு போதிய பாதுகாப்பை கொடுக்குறோங்கிற அந்த இதுதான் அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ அதிகமா பாலியல் வன்கொடுமை நடக்கிற மாநிலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ரைட்டுங்களா? அடுத்தபடியா டெல்லி இருக்குது. அப்போ இது கூட ஒப்பிட்டு பார்க்குது. அதுல பாருங்க, ஒரு மாசத்துக்கு 1000 குற்றங்கள் நடக்குது, நாங்க பாருங்க வெறும் 10 குற்றங்கள் தான் நடக்குது. அவங்க பாருங்க வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 4000 குற்றங்கள் நடக்குது, நாங்க பாருங்க வெறும் 2000 குற்றம் தான் நடக்குது. அப்ப பாதிக்கு பாதி நாங்க தடுத்துட்டோம். இது ஒரு கேவலமான ஒரு ஒப்பீடா தெரியல உங்களுக்கு? நம்ம ஒப்பீடு எப்படி பார்க்கணும்? அந்த மாநிலத்தை விடுங்க, நம்ம ஒன்றும் அந்த மாநிலத்துல வாழல, இந்த மாநிலத்துல நம்ம வாழறோம். இந்த மாநிலத்துல கடந்த ஆண்டு எவ்வளவு இருந்தது? கடந்த ஆண்டு 3000 இருக்குது. இந்த ஆண்டு எவ்வளவு இருக்கு? 4000 மாறி இருக்கு. 2022க்கும் 24க்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 3000 இருந்தது 7000 மாறி இருக்கு. எது குற்றங்கள்? அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றம் மட்டுமே சொல்றேன் நான். 7000 வந்திருக்கு, முன்னாடி 3000 இருந்தது. நீங்க இதை ஒப்பிட்டு பாருங்க. 3000த்துல இருந்தது 7000த்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க டபுள். அப்போ உங்க சட்ட ஒழுங்கு என்ன? அந்த சட்ட ஒழுங்க வச்சிருக்கிறது யார்? இப்ப முதலமைச்சர் வச்சிருக்கிறார். அவர் தான் இப்ப உள்துறை அமைச்சரும் கூட. அவர் தான் இப்ப எல்லா சட்ட ஒழுங்கையும் பாதுகாக்கிறார். இதுதான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதா தமிழ்நாட்டுல? இந்த மாதிரி பாதிச்சா இன்னைக்கு வந்து பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்ப கூட இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் பயப்படுறாங்க. போற புள்ள பத்திரமா திரும்பி வருமான்னு பயமா இருக்கு. பள்ளிக்கு போயிட்டு வர புள்ள வீடு வந்து சேர்ற வரைக்கும் நிலை கிடையாதுங்க. அப்போ எந்த அளவுல வந்து சட்ட ஒழுங்கு இருக்கு? சட்ட ஒழுங்குங்கிறது வெறும் காவல்துறையை நம்பி மட்டும் இந்த அரசு இருந்ததுன்னா தப்பு. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும், குழந்தைகளுக்கு கூட சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் வந்து எப்படி குழந்தைங்களை பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்பிட்டா அது பத்திரமா இருக்குன்னு நம்புறாங்க குழந்தைகள். அப்போ ஆசிரியருடைய பொறுப்பு அதுல இருக்குது, சமூகத்துடைய பொறுப்பு அதுல இருக்கு, பெற்றோர்களுடைய பொறுப்பு அதுல இருக்கு, பொதுமக்களுடைய பொறுப்பு இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்போ எல்லாருக்கும் விழிப்புணர்வை கொடுத்து ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கண்டிப்பா கொடுக்கணும். தப்பு செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லணும். இந்த ஒரு 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 சில இது வந்து மீடியால வர வரைக்கும் தான் அது வந்து பேசாம இருக்கப்படுது. மீடியால வந்துட்டாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பெருசா என்னமோ ஒரு 4 படம் அமைக்கிறாங்க, தனிப்படம் அமைக்கிறாங்க, அதை பிடிக்கிறாங்க. நாங்க என்ன எல்லா குற்றங்களும் மீடியால வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? மீடியால வந்தாதான் நான் அதை பெருசா நாங்க எடுத்து செயல்படுவோம் அப்படின்னா இங்க குற்றங்கள் குறையாது, குற்றங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அதனால பொதுவா கேட்டீங்கன்னா பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் பன்மடங்கு அதிகமா இருக்கு இந்த ஆட்சியில. இது குறைக்கப்படணும். இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா இன்னைக்கு 7000 இருக்கிறது நாளைக்கு 10,000 மாறும். அதனால இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது, பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு தெளிவான பதில். இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் லாக்அப் டெத்துக்கு எதிராக பண்ணியிருக்காரு சார். அது ஏன் லாக்அப் டெத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு? லாக்அப் டெத்துக்குன்னு மட்டும் நான் அது முக்கியத்துவம் நான் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, காவல்துறைக்கு எதிராக, சட்ட ஒழுங்குக்கு எதிராகவே அதோடைய இதுவாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது வெறும் அந்த லாக்அப் டெத்து அப்படிங்கிற அந்த ஒத்த விஷயத்துக்காக அவர் இறங்கினதா தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காகவும் அவர் குரல் கொடுக்கிறார். ஒட்டுமொத்த அந்த காவல்துறையோட செயல்பாடு அதிருப்தி காரணமாக அவர் இன்னைக்கு வெளியே வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இன்னைக்கு லாக்அப் டெத்துங்கிறது நம்ம சாதாரணமாக முடிச்சிடறோம். அது வந்து ரெக்கார்டு ஆன வரைக்கும், ரெக்கார்டு ஆகாத எத்தனையோ மரணங்கள் இருக்கு, நம்மளுக்கு வெளியே வராமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ரெக்கார்டு படி காட்டினது தான் 24. ஆனால் காவல்துறை எத்தனையோ சாமானிய மக்களாக இருக்கட்டும் விசாரணைங்கிற பேரில் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அது சில பேர் வந்து நியாயப்படுத்தி பார்த்தாலும், குற்றவாளிகளை பின்ன எப்படி விசாரிக்கிறது நியாயப்படுத்தி பார்த்தாலும், குற்ற பின்னணியே இல்லாமல் முதல் முறையாக ஒரு குற்ற சாட்டப்பட்ட நபரையும் நீங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அப்போ இந்த அளவுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ பொதுமக்களுக்கு அச்சத்தை தான் ஏற்படுத்துது. அங்க காவல்துறை மீது நம்பிக்கையோ ஒரு பாதுகாப்பு உணர்வோ ஏற்படல, அச்சம் ஏற்படுது. இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் அவங்களே பார்த்தீங்கன்னா போதிய அதிகாரம் இல்லாம இன்னைக்கு எதையுமே கேட்க முடியாத ஒரு அமைதி காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தானே இருக்கு. கேள்வி கேட்கறாங்களா? இந்த மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது அரசு தரப்புல செயல்படக்கூடிய ஒரு ஆணையம், மக்களுடைய பாதுகாப்புக்காக. இன்னைக்கு காவல்துறை எத்தனை பிரச்சனைகளை இது பண்ணுது, எத்தனை விஷயத்துக்கு மனித உரிமை ஆணையம் வெளியே வந்து பொதுமக்களுக்காக குரல் கொடுத்துருக்கு. குரல் கொடுக்கப்படுதா? முதல்ல அதோடைய வாய்ஸே நெரிக்கிறாங்க. இன்னைக்கு அதுவே சுதந்திரமாக செயல்பட முடியல. மனித உரிமை ஆணையத்துக்கே போதிய அதிகாரமும் பலமும் இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு காவல்துறை இது போன்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க. ஒரு புரோட்டோகால் ப்ராப்பரா இல்லை. ஒரு காவல்துறை ஒரு விசாரணைன்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை எதையும் பின்பற்றுவதில்லை. அங்கிலிருந்து நம்ம விசாரணை ஆரம்பிக்கணும்.
அதெல்லாமே எதிர்த்து தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் குரல் கொடுத்திருக்காரே தவிர்த்து வெறும் லாக்அப் டெத்துன்னு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்துல இப்போ சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. அந்த சட்ட ஒழுங்கை எதிர்த்து தான் அவருடைய குரலாக அங்க இருந்தது. அதுக்கு இந்த லாக்அப் டெத் வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து அவர் செயல்பட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர்த்து வெறும் லாக்அப் டெத்துக்காக இல்லை. தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் எத்தனை முனை போட்டியாக இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 முனை போட்டியாக தான் இருக்கும். அது முன்னாடியே நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் அந்த போட்டி இருக்கும். அதனுடன் இருக்கக்கூடிய அணிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் எத்தனை கூட்டணி கட்சிகள் சேருது, திமுகவுடைய எத்தனை கூட்டணி கட்சிகள் சேருது, இவங்களுக்குள்ள தான் அந்த போட்டி இருக்குமே தவிர்த்து 3வது அணியாக இருக்கக்கூடிய எந்த அணியும் நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா மக்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அரசியலில், தமிழக அரசியலில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு முன்னோடியாக இருக்குது. மக்கள் அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன் உதாரணமான கட்சியாக, ஒரு முக்கிய கட்சியாக இன்னைக்கு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த போட்டி இன்னைக்கு தளபதி இல்லாமல் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இப்போ வெற்றி எத்தனை, ஆட்சியை பிடிப்பீங்களா, இதெல்லாம் நம்ம அடுத்தது வச்சுருவோம். ஆனால் கண்டிப்பாக மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாடு அரசியலில் முன் மாதிரியாக வச்சிருக்கிறாங்க, முன்னாடி கொண்டாந்து வச்சிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திமுக அதோடைய போட்டியாக இன்னைக்கு நினைக்கிறாங்க. அப்போ அதிமுக பாஜக அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுக பாஜகவுடைய செயல்பாடுகள் பொதுமக்கள் பிரச்சனையில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் இறங்கல. இன்னைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய நேரங்களில் இன்னைக்கு பொதுமக்களுக்கு சில விஷயங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முன் வைக்கிறார். ஆனால் இத்தனை காலம், இந்த 5 ஆண்டு காலம் பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு வந்து அதிமுக வந்து இறங்கினாங்களா, பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாங்களா, போராட்டங்கள் செஞ்சாங்களான்னு இல்லை. பாஜகவும் அதே தான். பாஜக இன்னமும் தன்னுடைய நிலைப்பாடை, தன்னுடைய ஒரு பலத்தை நிரூபிப்பதற்காக தான் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் நோட்டாக்கு கீழே வாங்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதிமுகவும் பலமின்றி போயிடுச்சு. இன்னைக்கு பாஜகவும் பெரிய அளவில் தன்னோட பலத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிரூபிக்கல. சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, பாஜக தன்னுடைய பலத்தை நிரூபிக்கல. கூட்டணி மூலயமா இப்போது அதை சரி பண்ணிக்க முயற்சி செய்யறாங்க அதிமுகவும் பாஜகவும். ஆனா இது எடுபடுமா அப்படின்னா நிச்சயமா எடுபடாது. அதற்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய பலம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. அதிமுக பாஜகவுடைய பலம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் செயல்பாடும் மக்களிடையே அவர்களுடைய எதிர்பார்ப்பும் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதனால 2 முனை போட்டியா தான் பெருசாக இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் இருந்தாலுமே அது பெரிய அளவுல எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இடையே போர்னு அறிவிச்சிருக்காரு. தமிழ் தேசிய இனத்தின் உரிமை கனவை கொண்டுள்ள சித்தாந்தமா இல்ல சினிமாவான்றத ஒரு கேள்வி மாதிரி எழுப்பியிருக்காரு. எனக்கு முதல்ல சீமான் அவர்களுக்கே அந்த தெளிவு இருக்குதான்னு தெரியல. அவர் வந்து யாரை சொல்றாருன்னு. சினிமான்னு நீங்க பொதுவாக எடுத்தா திரு கமலஹாசன் அவர்களையும் சொல்லலாம், மக்கள் நீதி மையத்துடைய தலைவர். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் அவர் தான். படம் எடுக்கிறதா இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நடிப்பதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவர் இருக்காரு. அதனால் யாரை சொல்கிறாருங்கிற ஒரு தெளிவை திரு சீமான் அவர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊடகங்கள் எல்லாரும் அது தளபதி அவர்களை தான் சொல்கிறாங்க அப்படின்றது மாதிரி திரிச்சு காட்டுறீங்க. ஒருவேளை தளபதி அவர்களவே சொல்கிறதாகவே எடுத்துக்கிட்டு நான் பதில் சொல்கிறேன்னாலும் கூட, தளபதி அவர்கள் இங்கே சினிமாவுடைய நலனுக்காகவோ சினிமாவுடைய வந்து ஒரு கொள்கைக்காகவோ இங்கே வரல. சினிமாவை விட்டுட்டு, தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு, எல்லா வாய்ப்புகளையும் விட்டுட்டு மக்களுக்காக ஒரு கொள்கையோடு அவர் வரார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொள்கைகள் சித்தாந்தங்களோடு தான் வராங்க. அவங்களுக்கும் கொள்கை தலைவர்கள்னு வச்சுட்டு அந்த தலைவர்களுடைய சித்தாந்தங்களை முன்வைத்து தான் அவர்களும் அரசியல் செய்கிறாங்க. நாம் தமிழர் மட்டும்தான் சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு அரசியல் செய்யறதா நாம் தமிழர் வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கைகள் இருக்கு. அதுல வந்து சினிமா மட்டும்தான் வந்து கொள்கையா நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு முழுக்க மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் முன்னெடுக்கிறாங்க. அவர்கள் நலன் சார்ந்த சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தானே கையில் எடுக்கிறாங்க. சினிமா பிரச்சனை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சினிமா பிரச்சனை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் விஷயத்தை தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப நாம் தமிழர் வந்து எத்தனை மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. தேர்தல் நேரத்துல கூட்டம் போடுறதை தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் எத்தனைங்க இது பண்ணியிருக்காங்க. எத்தனை ஊர்ல எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு தளபதி அவர்கள் நடத்தியிருக்காரு. எல்லா மாவட்டத்திலையுமே
இன்னைக்கு வந்து அந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக நடத்திருக்காங்க, பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக நடத்திருக்காங்க, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நடத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு தொகுதியிலும், ஒவ்வொரு தெருவுலையுமே போராட்டம் நடக்குது தமிழக வெற்றி கழகம் சார்பில். இன்னைக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வந்து நான் அன்னதானம் போடுறாங்க, பொதுமக்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா போய் நிற்கிறாங்க முன்னாடி. இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து மக்களுக்காக போய் இவர்கள் போராடுறாங்க, வாக்குவாதம் செய்யறாங்க தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் என்ன செஞ்சாங்க? எத்தனை போராட்டங்கள் நீங்க வந்து இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்க இந்த இத்தனை ஆண்டு காலத்துல? எத்தனை போராட்டங்கள், கூட்டங்கள் நடத்தி அங்க வந்து இவர்கள் பேசுவதை தவிர போராட்டங்கள்னு களத்துல இறங்கி மக்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகளிடமும் இல்லைன்னா போராட்டமாகவும் இல்லை ஆர்ப்பாட்டமாகவும் எத்தனை செய்திருக்கிறார்கள்? 1-2 அதிகபட்சம். அப்புறம் இவர்கள் என்ன சித்தாந்தம்னு சித்தாந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா சரி வராது, செயல்படுத்தணும். அந்த செயல்பாட தமிழக வெற்றி கழகம் செய்யறாங்க. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிட்டு தளபதியை குறிப்பிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, ரசிகர்களுக்கும் இவர்களுக்கும் தான் போட்டி என்று சொல்றாருன்னா நிச்சயமாக அது அபத்தமான ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இருந்த ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக ஆர்வலராக மாறி இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனைக்காக ஓடி நிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க. இன்னும் நீங்க அவர்களை ரசிகர்களாவே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்கள் தவறு, உங்களுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு மக்களுடைய மக்களாக இறங்கி இன்னைக்கு சேவை செய்ய தொடங்கி விட்டார்கள். ரசிகர்களிலிருந்து அரசியல் தலைவர்களாக, தொண்டர்களாக, செயல்பாட்டாளராக மாறிட்டாங்க. இன்னமும் நீங்க அவர்களை ரசிகர்களா பார்த்துட்டு இருந்தா தோல்வி உங்களுக்கு தான், அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்கள் சித்தாந்தத்துல ஒரு பிடிப்போட இருக்காங்க, அவர்கள் கொள்கை என்னங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, உங்களுக்கு தான் குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா தேர்தல் நேரத்துல மக்கள் மத்தியில இருந்து உங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக வேணா நீங்க பண்ணுங்க, பேசுங்க, நான் தப்பு சொல்லல. அதற்காக யாருக்குமே கொள்கையே கிடையாது, தனக்கு மட்டுமே சித்தாந்தமும் கொள்கையும் இருக்கிறது, மற்ற கட்சிக்கு கொள்கையே கிடையாதுன்னு சொல்றதுலாம் அபத்தமான ஒன்று. அது நாம் தமிழரை சொல்லியிருந்ததுன்னா அதை விட ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன்.